ஓம் நமச்சிவாய. வெள்ளிங்கிரி மலையில் உள்ளது பஞ்சலிங்கங்கள். அவைகள் பிருத்திவிலிங்கம், அப்புலிங்கம், தேயிலிங்கம், வாயுலிங்கம், ஆகாசலிங்கம் என்று அழைக்கப்படும். அதாவது நிலம், நீர், நெருப்பு, வாயு மற்றும் ஆகாசலிங்கம் என 5 லிங்கங்களாகும். நாம் மிகவும் சிரமப்பட்டு 6வது மலையை கடந்து சென்று அங்கு பார்த்தால், அங்கு 6 மலைகளுக்கு மேல் ஒரு முழுமையான மலையாக, ஒரு தனி மலையாக ஒரு மலை உள்ளது. ஆம், அதுதான் 7வது மலையான பிருத்திவிலிங்கம் என்று அழைக்கப்படும் மண்மலை, மண் லிங்கமாகும். 7வது மலையினை மிகவும் பக்தி பரவசத்துடன் ஏறினால், அங்கு நாம் முதலில் காண்பதோ பாறைகளிலான தோரண வாயில். அந்த தோரண வாயிலை நாம் கடந்தால், நந்தி போன்ற நந்தியம்பாறையானது மேல் நோக்கியவாறு அகன்று விரிந்த ஆகாயத்தினை காட்டியவாறு உள்ளதே, அந்த ஆகாசம்தான் ஆகாசலிங்கமாகும். ஆண்டவர் குகை கோவிலினுள் மீதமுள்ள 3 லிங்கங்கள் உள்ளது. அந்த ஆண்டவர் குகை கோவிலினுள் உள்ள நந்தியம்பெருமானின் எதிர்புறம் முதலாவதாக உள்ள லிங்கமானது வாயுலிங்கமாகும். வாயுலிங்கத்தினை அடுத்து வாயுலிங்கத்தின் பின்புறம் உள்ள காமதேனுவின் கால் குழம்பு பற்று 2ஆக பிளவு பெற்றுள்ள லிங்கமானது அப்புலிங்கமாகும். அதாவது நீர் லிங்கமாகும். ஆண்டவர் குகை கோவிலினுள் உள்ள தீபத்தின் முன்புறம் உள்ள லிங்கமானது தேயிலிங்கமாகும். அதாவது நெருப்பு லிங்கமாகும். ஓம் நமசிவாய.